ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டைம்ஸ் ஆஃப் ரம்யா. இந்த வீடியோவில் நம்ம சக்க பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் கிடைக்கிற பழத்தில் ஒன்று தான் இந்த சக்கப்பழம், பலாப்பழம்னு சொல்லுவாங்க. இதில் பணியாரம் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் கூழஞ்சக்கைன்னு ஒன்று உண்டு. அந்த சக்கையில் மட்டும்தான் பணியாரம் பண்ணி தருவாங்க. வறுக்க சக்கையை அப்படியே சாப்பிடலாம். ஆனால் எனக்கு கூழஞ்சக்கை இப்போ கிடைக்கல. அதனால் வறுக்க சக்கையிலேயே சக்கை பணியாரம் பண்ணி ட்ரை பண்ணேன். இதுக்கு சக்கையை சொல்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு தான் சேர்க்கணுன்னு கிடையாது, அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சிலவங்க மைதா மாவில் கூட பண்ணுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சக்கை சொலையெல்லாம் எடுத்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் போட்டுக்கிட்டு இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இல்லைன்னா அந்த இனிப்பு வந்து ரொம்ப திகட்டுறது மாதிரி இருக்கும். உப்பு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவையை அதிலேருந்து கொஞ்சமாக பிரித்து காட்டும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறது. இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கிடையாது, அதை விட கொஞ்சம் லூஸான பதத்துக்கே விரவிக்கணும். இதை நல்லா விரசிக்கிட்டு இதுக்கு வாழை இலை வேணும். வாழை இலையில் இதை நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி மாவுலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மைதா மாவு, கோதுமை மாவு, எந்த மாவு கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மைதா மாவில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் அது ரப்பர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பச்சரிசி மாவுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவும் பச்சரிசி மாவும் ரெண்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணி அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஹைலைட்டே இந்த தேங்காய் தாங்க. தேங்காவை ஒரு பாதி இதுக்கு வச்சுட்டு நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த தேங்காய் எல்லா இடத்துலையும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம இருக்கிற மாவு அவ்வளத்தையும் வாழை இலையில் இதே மாதிரி பரப்பி வச்சுக்கிட்டு இட்லி விற்கிறது மாதிரி இட்லி குட்டுவத்தில் அவிச்சு எடுத்தால் நமக்கு இலப்பணியாரம் ரெடி ஆயிரும். இதை சக்கையை சேர்க்காம கூட பண்ணலாம். அதுக்கு பேர் இலப்பணியாரம். சக்கை சேர்த்தா சக்கை பணியாரம், அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வருஷத்தில் ஒரு டைம் கிடைக்கிற இந்த பழத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, அல்வா மாதிரி. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.